மணிகண்டனுக்கு முருகன் வில் வித்தையை கற்றுக் கொடுக்கறதையும் விநாயகர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதையும் பார்த்து சிவன் பார்வதி 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பந்தள அரண்மனையை காமிக்கிறாங்க. அங்க போயிட்டு இருக்க ருக்மணியிட்ட பேச்சு கொடுக்குற சக்கரபாணி என்னை பார்த்தாலே ஏன் நீ பாட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னா அதான் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிறா. உடனே உன்னோட நகைச்சுவை உணர்வு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க காவலாளியை கூப்பிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படின்னு கேட்டதும் அதை யோசிச்சுட்டு பேசிட்டு இருந்தேன்னா காலம் கடந்துரும் அப்படின்னு சொல்ல உடனே சக்கரபாணி ரொம்ப பாவமா முகத்தை வச்சுட்டு நீ என்னை கை விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறான். கை இருக்கிறவங்க இந்த அரண்மனை நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்பவும் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அதுக்கு சக்கரபாணி நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், சமயம் வரப்ப எல்லாம் நடக்கும் அப்படின்றான். என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறா ருக்மணி. இப்ப திரும்ப அந்த அனுப்பிச்சு விட்ட காவல்காரனே கூப்பிட்டு ஒரு இடத்துல காவலுக்கு நின்னா ஒழுங்கா ஒரு நாள் நிக்க முடியாதா அப்படின்னு திரும்ப ஆதயத்தில் நிக்க சொல்லிட்டு எங்க போகுதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இவனும் இங்கிருந்து கிளம்புறான். மணிகண்டன் ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு வராரு, அதிகாரமும் தனமும் அதிகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகிறதா நமக்கு நல்லது. தப்பானவங்க கூட பழக்கம் இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிரும் அப்படிங்க. ராஜராஜனும் அப்படிப்பட்டவங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கிட்ட பொருள் இருந்ததுன்னா நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உடனே அந்த விட்டு போயிடுவாங்க. தவறானவங்க நம்மளையும் தவறான பாதையில கொண்டு போய் தள்ளிட்டு நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ நல்லவங்களுக்கு இவங்கெல்லாம் எதிரி அப்படிங்கிறீங்களா அப்படின்னதும் ஆமா, சந்தேகமே வேண்டாம். இவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேசினாங்கனாலும் தவறான எண்ணங்களோட தான் இருப்பாங்க. அதே நேரம் நம்ம முன்னாடி ஒரு மாதிரியும் நம்ம இல்லாதப்போ ஒரு மாதிரியும் பேசுவாங்க. இவங்க எல்லாம் மனுஷ உருவத்தில் இருக்க பிசாசுகள், இது எல்லாமே வாழ்க்கை பாடங்கள், இவங்க நம்மள முன்னேற விடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜராஜன் நீங்க எனக்கு அண்ணனா மட்டும் இல்ல, எனக்கு உலகத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்க குருவாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மணிகண்டனும் சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனமா பாரு, நல்லது எது கெட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அறிவு வேணும், இது எல்லாமே நாளைக்கு உனக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறாரு. நானும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜராஜன் சொல்றாரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க தேவேந்திரன் சிவபெருமான் கிட்ட வந்து தான் படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லி வருத்தப்பட இந்திராணியோட நிலைமையாவது பரவாயில்லையான்னு கேட்கிறாரு. இல்ல, அவளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, எனக்கு எப்போதான் இந்த பிரச்சனைல இருந்து முடிவு கிடைக்கும், மகிஷி கிட்ட இருந்து எப்போ என்னுடைய அரியணை எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீ பண்ண பாவங்களுக்குரிய தண்டனைகள் தான் அனுபவிச்சுட்டு இருக்க, மகிஷி அவ பண்ற தவறுகளுக்கான தண்டனை அனுபவிக்க போறா, என்ன உன்னால இந்திராணி இப்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னதும் எதுவும் பேச முடியாம நிக்கிறான். இப்போ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம், மகிஷி வதம் பண்ணக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ, பெருசா ஒன்றும் தவறா நடக்க போறதில்ல, இந்திராணிக்கும் ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.